இந்த 4 மாதங்களில் எந்த மாதம் சிறப்பானது என்பது உலமாக்கள் கருத்து வேறுபாடு பட்டிருக்கிறாங்க. அதில் இமாம் ஹசன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவங்களை போன்ற உலமாக்கள் சொல்வது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், இந்த முஹர்ரம் மாதம் சிறப்பானது. ஏன் முஹர்ரம் மாதத்தை சிறப்பானது என்று அவங்க சொல்லணும். ஏனென்று சொன்னால் இந்த முஹர்ரம் மாதம் மட்டும்தான் ஷஹ்ருல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய மாதம். ஒட்டகங்கள் எத்தனையோ ஒட்டகம் பார்த்திருப்போம் தானே, எத்தனையோ ஒட்டகம் பார்த்திருப்போம். அதில் ஒரு ஒட்டகத்துக்கு சிறப்பு இருக்குது. எந்த ஒட்டகம்? சூரத்து ஷம்ஸ் மனப்பாடம் பண்ணவங்களுக்கு தெரியும். நாகத்துல்லாஹி வசுகியாஹா, அந்த இடத்துல நாகத்துல்லாஹ் அல்லாஹ் அனுப்பிய ஒட்டகம். அது யாருக்கு அனுப்புனா? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்திற்கு அல்லாஹ் அனுப்பினான். அனுப்பிட்டு சொன்னா இந்த ஒட்டகத்தை நீங்க ஒண்ணும் பண்ணக்கூடாது, இந்த ஒட்டகத்தை நீங்க எந்த கெடுதலும் செய்யக்கூடாது. அப்போ மற்ற ஒட்டகங்களுக்கு மத்தியில் அந்த ஒட்டகத்துக்கு ஏன் சிறப்பு? நாகத்துல்லாஹ், அல்லாஹோட ஒட்டகம் என்று சொல்லப்படக்கூடியது. கஅபத்துல்லா ஏன் பைத்துல்லா என்று சொல்றோம்? பைத்துல்லா என்று சொல்லும் பொழுது உலகத்தில் எத்தனையோ வீடுகள் இருக்குது, அதுல கஅபத்துல்லாஹ்வுக்கு சிறப்பு ஏன்? அது அல்லாஹோடு சேர்த்து கூறப்படுகிறது. அதே போன்றுதான் இந்த மாதம், நமக்கு வரக்கூடிய இந்த மாதம் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்.